ஆனந்த வாழ்வு என்ற தலைப்பில் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். ஞான துணை அல்லது ஞான வாழ்வு என்பது மிக மிக முக்கியம்னு மகரிஷி சொல்லுவாங்க. மனிதன் ஞானம் என்றால் உடனே ஏதோ அப்படியே சாமியார் ஆயிடுறது அப்படின்னு இல்லை. அறிவால் அறிவை அறிந்து தெளிவு பெற்று வாழக்கூடிய ஒரு வாழ்வு. அறிவை அறிதலே ஞானம். அறிவை அறிந்த தெளிவு இன்னும் சிறப்பான வாசகமாக அமைந்தது. ஞானத்தின் மூலம் இறையுடன் இணைந்து பெறக்கூடிய ஒரு யோகம்தான் ஞான யோகம்னு சொல்லுவாங்க. மகரிஷி நமக்கு இந்த பயிற்சிகளை வடிவமைக்கிற பொழுது குண்டலினி யோகத்தோடு சேர்த்து இந்த ஞான யோகத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. மனதை விரித்து கொண்டு பிரபஞ்சத்தோடு இணைகிற பொழுது அதை பற்றி அறிவையும் கொடுத்து அதை பாவித்து கொண்டு போக சொன்னாங்க. இயற்கை விதிகளை தெரிந்து கொண்டு சமுதாய அமைப்பையும் புரிந்து கொண்டு இன்ப துன்ப உணர்ச்சிகள் ஆகிய 3 கோணங்களின் இணைப்பிலேயே வாழ்வு நலமோடு அமைய வேண்டும் என்று இந்த 3 துறைகளை பற்றியும் தெளிவாக அறிந்த அறிவிலே முழுமை பெற்று வாழ்வதுதான் ஞான வாழ்வு. எப்படி ஒரு மனிதன் வெளிச்சத்திலே பொருட்களை தெளிவாக பார்ப்பது போல கொள்முதல் விலை தெரிந்தவன் விற்பனை விலையை நிர்ணயிப்பது போல முறையாக அடுக்கி வைத்த பொருட்களில் தேவையான ஒன்றை குறிப்போடு எடுத்துக்கொள்வது போல மனிதன் எளிமையாகவும் செம்மையாகவும் வாழ்வதற்கு ஞானம் மிகவும் உதவி செய்கிறது. ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது பொருட்களால் உடலும் காமத்தால் குடும்பமும் அன்புனால அறத்தால் சமுதாயமும் தத்துவ ஞான விளக்கத்தினால் சமாதான வாழ்வும் ஆக்கவும் காக்கவும் பெறுகின்றது. ஆதலால் ஒரு மனிதனுடைய வாழ்வில சிறப்பும் இன்பமும் அமைதியும் ஏற்படுகிறது. எனவே ஞானம் என்பது வாழ்க்கைக்குரிய ஒரு விளக்கு ஆகும். மனித வாழ்க்கையில எப்படி இருட்டிலே ஒரு தீபத்தை ஏற்றுகின்ற பொழுது இருள் விலகி ஒளி வீசுகிறதோ அதே போல மனிதனுடைய அஞ்ஞான வாழ்க்கையில இந்த ஞானம் என்னும் தீபத்தை ஏற்றுகிற பொழுது அவனிடமிருந்த மாயை விலகி மெய்ப்பொருளை உணரக்கூடிய தகுதியை பெறுகிறான். இந்த ஞானத்தை தகுதியுடைய ஒவ்வொருவரும் பெறுதல் வேண்டும். இந்த அறிவை நிச்சயமாக இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் அவர்கள் துன்பமில்லாமல் வாழ முடியும். ஒருவேளை இந்த அறிவை பெற முடியாதவர்கள் இந்த அறிவை பெற்றவர்கள் காட்டிய வழியிலே பின்பற்றி வாழ்ந்தாக வேண்டும். ஒன்று அவர்களாக அந்த சுய அறிவை தேடி தெளிவு பெற வேண்டும், அல்லது அதை பின்பற்றி வாழ வேண்டும். அறம் தவம் இவற்றின் பயனாக ஆன்மா
தன்னிலை விளக்கம் பெற்றதாக உள்ள அறிவு நிலையே ஞானம். தன்னுடைய ஆன்மாவை பற்றி அல்லது தனக்குள் இயங்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் ஏற்றி அறவாழ்வு மேற்கொண்ட போது ஏற்படக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைதான் இந்த ஞானம். இந்த நிலைய வீடு பேர் என்று சொல்லலாம், முழுமை பேர் என்று சொல்லலாம். வீடு பேருன்னா என்ன? இந்த ஆத்மா எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று அடைவது. இந்த ஆத்மா சுத்த வெளியிலிருந்து ஜீவனாக மலர்ந்திருக்கிறது. மீண்டும் அது அதே சுத்த வெளியோட அல்லது அந்த இறைவெளியோட அல்லது பிரம்மத்தோட ஐக்கியமாகி கூட நிலை. முழுமை பெறுனா தன்னுடைய வந்த வேலையை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு இதற்கு மேல செய்வதற்கு எதுவும் இல்லைங்கிற நிலையில மீண்டும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேரக்கூடிய ஒரு நிலை. அதுபோல வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு அந்த முழுமையை அடையக்கூடிய ஒரு ஞானத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற்றாக வேண்டும். ஆலய வழிபாட்டுல ஓர்மை நிலை அடைந்த ஆன்மாவை அடக்க நிலை ஒடுக்க நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் பஜன்ஸ் போன்றவைகளை அல்லது கோயில்கள்ல அலங்காரம் போன்றவைகளை செய்து சில மந்திர உச்சாரணங்களை சொல்லி மனித மனத்தை ஒன்றை செய்வார்கள். அது போன்ற நிகழ்வுகளிலாவது தன்னை மறந்து தன்னுடைய மூலத்தை அவன் தேட வேண்டும் என்று. ஆனா மனிதனோ அந்த பொய்யான தோற்றத்துல மயங்கி விடுகிறான். அதன் மூலத்தை தேடுவதற்கு பதிலாக மனம் அந்த நிகழ்ச்சிகளில் மயங்கி மீண்டும் மீண்டும் அதையே காண துடிப்பதனால மெய்ப்பொருள் உணர்தல் என்பது இயலாத காரியமாக போய்விட்டது. அதனாலதான் மகரிஷி உள்ளுணர்ந்து ஒன்றும் முறையான குண்டலினி யோகம் என்னும் அல்லது கரு தியானம் என்று சொல்லக்கூடிய சுக்கில தியானத்தை நமக்கு கொடுத்தாங்க. தேவை, பழக்கம், சூழ்நிலை இந்த மூன்றின் உந்துதலால புற கவர்ச்சியில சிக்கி தன்னை மறந்து மயங்கி இன்பம் அல்லது துன்பத்தை துய்ப்பதுதான் பெரும்பாலான மக்களுடைய இயல்பாக இருக்கிறது. அதுவே பழகி போய்விடுகிறது. அதுவே அவர்களுடைய வாழ்க்கையாகி கொண்டு விடுகிறார்கள். அதை கடந்து ஒரு ஞான வாழ்வு இருக்கிறதுங்கிறத மறந்து போய்விடுகிறார்கள். அந்நிலையில ஏற்படக்கூடிய அந்த மனதையும் மயக்கத்தையும் களைந்து அறிவு தன்மயமாகி தனக்குள்ளே தன்னை பற்றி தேடக்கூடிய ஒரு மாற்று முறை அல்லது முதற்படியாக நம்முடைய மன்றங்களிலே அதற்கு ஒரு தீட்சை கொடுக்கப்பட்டு வெளியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிராற்றலை உள்நோக்கி திருப்பி அதை அடக்கி ஒடுக்கி அடக்கம் பெற்று ஒடுக்கம் பெற்று முதல்ல தன்னை உயிராக உணர வைத்து மீண்டும் அதன் விரைவை குறைத்து மேலும் ஒடுங்க செய்து பரமாக அமர்ந்த தன் தகமையை உணர வைத்து அதன் பிறகு
அதனுடைய மூலத்தோடு ஒன்றை செய்து முழுமை பேறு எய்த செய்யக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறைதான் இந்த ஞானம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக போதித்து வந்தார்கள். அப்படி போய் அடைந்தவர்கள் அனுபவித்த இன்பத்திற்கு அளவே கிடையாது. அந்த தாய்மான சாமிகள் சொல்லுகிற பொழுது, பேச்சு மூச்சற்ற பேரின்ப வெள்ளமுற்று நீச்ச நிலை காணாமல் நிற்கு நாள் என்னாலோன்னார். இப்படிப்பட்ட பேரின்ப நிலை சர்வ அங்கமும் ஒடுங்கி ஒருமுகமாகி இன்ப துன்பங்களை கடந்து நிற்கும் நிலை பேரின்ப நிலை. அப்படியே மனம் ஒருநிலைப்பட்டு இன்ப துன்ப நிலைகளை எல்லாம் கடந்து நிக்கணும். ஏன்னா மனிதனோ இன்ப துன்பத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு விடுகிறான், அதிலிருந்து விடுபட முடியாம தவிக்கிறான். அதனால அந்த மெய்ப்பொருள் நிலைய அறிய முடியாம போய்விடுகிறது. ஆனால் இதை கடந்து வர முடியும். பொறி புலன்களை மனிதன் அடக்கி அல்லது வென்றாகக்கூடிய திறன் படைத்தவன். இவற்றை வெல்வது மனிதனால் முடிந்த காரியம்தான் என்று காலங்காலமாக நம்முடைய ஞானிகள் அல்லது தத்துவத்திலே உயர்ந்தவர்கள் அல்லது இறைநிலையை உணர்ந்தவர்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே வருகிறார்கள். தவம் செய்தவர்களால அந்த நிலையை சாதிக்க முடியும் என்றும், சாதாரண மனிதர்கள் தான் புற உணர்ச்சிகளில் சிக்குண்டு அக உணர்வுகள் பாதிக்கப்படுகின்ற அளவில் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஞானிகளுக்கு புற உணர்வுகள் எப்படி இருந்தாலும் அகம் பாதிக்கப்படாத நிலையில தன்னுடைய அடிமனதை தூய நீரோடை போல வைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி அகம் பாதிக்கப்படாத மனிதர்கள் அகம் மலர்ச்சியுற்று காணப்படும். அந்த அகத்தினுடைய மலர்ச்சி அவர்களுடைய முகத்திலையும் நாம் பார்க்கலாம். அவர்களுடைய உடலும் உறுப்புகளும் முகமும் கூட ஒளிவிட்டு நிற்கும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்றார் வள்ளுவர். பாருங்க, அப்படி உள்வழி பெற்றவர்கள் பளிங்கு போல காட்சி தருவார்கள். ஆனா நெஞ்சத்துல கடுத்தது தேவையற்ற எண்ணங்களை வைத்திருப்பவர்களுடைய முகம் கடுகடுப்பாக இருக்கும்னார். இப்படி மனதால் உடலும் உடலால் மனமும் வெளிப்படுகிற தன்மையை நீங்க பார்க்கலாம். வாழ்க்கை என்றாலே இன்ப துன்ப உணர்வுகள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலைய அகத்தவ சிந்தனையாளர்களுக்கு அந்த தவம் கொடுக்கிறது. ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நம்முடைய கர்ம வினைகள் தான் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த காரணமும் இல்லாம எந்த துன்பமும் வராதுங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணு நம்முடைய சஞ்சீத கர்ம வினையினுடைய தொடர்பாக இருக்கலாம். எனக்கு தெரியாது, என்னுடைய ஆத்மா இதற்கு முன்னாடி செய்த வினைகளின் தொடர்ச்சியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வினை நடக்குன்னா அதற்கு முன்னால அதற்கு ஒரு செயல் நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த செயலும் இல்லாம ஒரு வினை நடக்காது. செயலுக்கேற்ற வினை மட்டும்தான் உண்டு.
ஒண்ணு அப்படி சஞ்சீத கர்மமா இருக்கலாம், அல்லது நான் பிறந்த பிறகு என்னுடைய பிராரப்த கர்ம வினையாக இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல நான் செய்த வினைகள் தான், நான் செய்த செயல்கள் தான் இன்னைக்கு வினைப்பதிவாக வந்து அது விளைவுகளை ஏற்படுத்துகிற பொழுது மனிதன் மிரண்டு போய்விடுகிறான், அஞ்சுகிறான், அலறுகிறான். அப்ப இந்த மனத காலத்தால் சரி செய்யாதவனுடைய மனம் அதுவே எல்லா துன்பங்களையும் உருவாக்கி வைத்துக் கொள்ளும். ஒரு மனிதன் கால் தடிக்கு கீழே விழுகுவதும் அந்த கர்மாவினுடைய கணக்கு தான். விழுந்த பின் எழுவதும் அதனுடைய கணக்கு தான். எழுந்தவன் மீண்டும் விழுவதும் அதனுடைய கணக்கு தான். ஏன்னா இந்த இறை மனமாக செயல்பட்டு தான் பெற்ற பதிவுகளை கணக்கெடுத்து கொண்டு அதற்கு தகுந்த விளைவுகளை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் ஒரு கவிஞன் எழுதுகிற பொழுதுனா, கெடுவதும் உன்னால், கீழ் மேலாக விழுவதும் உன்னால், விழுந்த பின்னாலே எழுவதும் உன்னால். தான் உண்மை. எல்லா செயலுக்கும் மனம்தான் காரணம். அப்ப மனம் மாயையிலிருந்து விடுபடாதது வரையும் துன்பங்கள் தொடரும். எல்லா துன்பங்களுக்கும் மனம்தான் காரணமானதுனால அத மாயையிலிருந்து விடுவித்து இறையோடு இணைக்க வேண்டும். இறையோடு இணைக்கணும்னா அகத்தவம் ஒண்ணுதான் முடியும். அதனுடைய விரைவை குறைக்கணும், அதை நிறைநிலைக்கு கொண்டு வரணும். அப்படி வரும்போது கர்மாவினுடைய செயல்பாட்டு வேகம் குறையும். காட்டாற்று வெள்ளத்தை அணை கட்டி நிறுத்துவது போல மனதின் வேகத்தை குறைத்தால் வாழ்க்கை வளமாக மாறும். அதற்கு மனிதனுக்கு இறை நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான் அனைத்திற்கும் மூலம். வீட்டிலிருந்து ஒரு அடி தூரம் எடுத்து வைக்கணும்னா கூட நம்பிக்கை வேணும். சாப்பிடணும்னா கூட சாப்பிடுற சாப்பாடு நம்பினாதான் உள்ள போகும். நம்பல எவனாவது விஷம் வச்சிருப்பான்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, சாப்பாடு உள்ள போகாது. அப்ப இங்க நடக்கிற ஒரு செயலுக்கும் நம்பிக்கை வேணும். அதே போலதான் ஞானம் பெற வேண்டுமானால் இறை நம்பிக்கை மிக மிக அவசியம். நான் எனக்கு தெரிந்த என்னுடைய சொந்தத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார், கிளினிக் வச்சிருந்தார். அங்க நிறைய பேர் வருவாங்க. அதுல சில பேர் ரெகுலரா வருவான். அப்ப நான் கேட்பேன், எதுக்காகடா டெய்லி வராங்களேன்னு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டா ஒரு ப்ராப்ளமே இல்லைம்பா. ஆனா அத டாக்டர்கிட்ட வந்து அவன் கேட்டு தெளிஞ்ச பிறகுதான் போவான். இன்னும் சில பேர் அங்க வந்து எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். அவனு என்ன பண்ணுவான், உடனே அவங்கள படுக்க வச்சு ஒரு ட்ரிப் போட்டு அனுப்புவான். ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் போட்டாதான் அவன் மனம் திருப்தி அடையும், இல்லைன்னா அடையாது. அப்ப நான் கேட்பேன், என்னடா பண்ண அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, சலைன் வாட்டரை ஏத்தி அனுப்புனேன். அது வெள்ளையா போகிற போது நான் எதுவும் செய்யலைன்னு தோணிடக்கூடாதுனால அதுல ஒரு மஞ்சள் ஒரு இதை கலந்து விட்டுருவோம், ஒரு சத்து பொருளை.
அந்த தண்ணி கொஞ்சம் உள்ள போன உடனே அவங்களுக்கு மனசுல தெம்பு வரும். நான் கொடுத்த மருந்துல அல்ல. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வந்து உட்கார்ந்தே இருப்பான். எந்த நோயுமே இருக்காது. ஆனா எனக்கு அங்க பிடிக்குது, இங்க வலிக்குது அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன உடனே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு 5, 6 மாத்திரை அவனுக்கு வந்ததுல எடுத்து குடுப்பான். அந்த டாக்டர் அந்த மாத்திரைய குடுக்கறதெல்லாம் நான் கேட்பேன். என்னன்னு கேட்டா, சத்து மாத்திரை தான். ஆனா எதுவும் குடுக்கலன்னா அவனுக்கு திருப்தி வராது. அப்ப எதையாவது குடுத்து அவனுக்கு நம்பிக்கைய ஊட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். பாதி நோயாளிகளுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, தினந்தோறும் அவனுக்கு டாக்டர போய் பார்த்து அவனுக்கு ஏதாவது 2 மாத்திரை போட்டா தான் நிம்மதியே வரும் அல்லது தூக்கம் வரும். அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த நம்பிக்கை டாக்டர் மேல உள்ள நம்பிக்கை தான் முதல் மருந்து. அப்புறம் தான் மீதி எல்லாம். அப்ப அதே போலதான் இறை நம்பிக்கையும். இறைவன் மேல நம்பிக்கை மட்டும் வந்துட்டுன்னா, அவனுக்கு எத்தனை துன்பத்தை நீ கொடுத்தாலும் அந்த துன்பமெல்லாம் அவனுக்கு பொருட்டாவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்கள நீ கல்ல கட்டி கடல்ல போட்டாலும் சரிதான், கைய வெட்டி விட்டாலும் சரிதான், விஷத்தையே கொடுத்தாலும் சரிதான், எதுக்குமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அஞ்சவே மாட்டாங்க. ஏன்? நீ எது செய்தாலும் இறைவன் என்ன காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ள வந்ததுனால நீ கொடுக்கிற எதுவுமே அங்க வேலை செய்யாது. அந்த நம்பிக்கையோடு போகிற பொழுது பிரம்மேந்திரருடைய கையை வெட்டிட்டான். அவருக்கு அதெல்லாம் தெரியல. இன்னொருத்தன் சொன்னா கையை வெட்டிட்டானேன்னு. அது பரவாயில்லன்னு கையை நீட்டினார், மீண்டும் ஓட்டிக்கிச்சு. அவ்வளவு நம்பிக்கை. ஆக இறை மீது நம்பிக்கை வருகிற பொழுது எப்படி ஒரு மருத்துவர் மேல நம்பிக்கை வச்சு அவன் போகிற பொழுது தண்ணியை கொடுத்தா கூட சரியாகுதோ அதே போல நம்பிக்கையோடு தவம் செய்கிற பொழுது கர்மாவினுடைய விரைவு குறையும். தீய காந்த அலைகள் நல்ல அலைகளாக மாற்றப்படும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு காலத்துல கன்னியாகுமரியில முத்துக்குட்டி சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். பையா நாராயணன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அவரை பார்க்க வரவங்களுக்கு அவர் கொடுத்த மருந்து மண்ணும் தண்ணியும் தான். அதை வாங்கி சாப்பிட்டாலே அவங்க குஷ்டரோக குறைஞ்சிரும். பல்வேறு நோய்கள் குணமாயி போயிடும். காரணம் அவர் மேல வந்த நம்பிக்கை தான். அவருக்கு இருந்த அந்த ஆற்றல், அந்த மண்ணை கையில எடுத்த உடனே அந்த ஆற்றல் அதற்குள்ள ஊடுருவுகிறது. அதை உண்பவர்களுக்கு அவர்கள் எதை நினைத்து உண்ணுகிறார்களோ அந்த துன்பம் நீங்கி போய்விடுகிறது. இதுதான் அந்த நம்பிக்கை வேணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆதி மனிதன் கடலை கண்டு பயந்தான். அடுத்த மனிதனும் அதே கடல்ல நடந்து பார்த்தான். அதுக்கு அடுத்தவன் நீந்தி பார்த்தான். இன்னொருவனும் ஒரு கடல்ல ஒரு கட்டையை பயன்படுத்தி கொஞ்சம் பயணம் செய்து பார்த்தான். கட்டை படகாயிடுச்சு. படகு கப்பலாகிவிட்டது. இப்ப கடற்பயணமோ சுகமாகி போய்விட்டது. தவ வாழ்வு அப்படிதான். முதல்ல அதுல இறங்குறதுக்கு தான் அச்சம். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறான், இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தா முதல்ல ஆண்கள் வந்தா பெண்களை அனுமதிக்கிறது இல்ல,
அவன் சாமியார் ஆயிடுவான் ஒண்ணு. பெண்கள் வந்தா ஆண்கள் அனுமதிப்பதில்லை, இவ சாமியாரா போயிருவாங்களோன்னு. இப்படிதான் நிறைய பேர் மனவளக்கலைக்குள்ள வருகிற பொழுது வாழ்க்கையில பயந்து பயந்தே வர்றாங்க. என்ன நடக்குமோன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னே தெரியாம பயந்து பயந்து வருவோம். இங்க நடக்கிறது என்னன்னு நாங்க வந்து பார்க்க சொல்லுவோம். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் மனவளக்கலை. அதன் மூலமாக அறிவிலே தெளிவு பெற்று ஞானத்தை நோக்கிய பயணம்தாங்கிறத மகரிஷி நமக்கு பல இடத்துல உதவி இருக்காங்க. ஏன்னா இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே இனிய ஞானத்தை பெற முடியும்னு இனியோ இடத்துல நமக்கு போதிச்சாங்க. இல்லற ஓடுதளம் இல்லாத விமானம் துறவு வானத்தில் எழுப்புதல் எங்கனம்னு ஒரு கவிஞன் எழுதினான். இங்க இருவருக்கிடையில நடக்கக்கூடிய அந்த இனிமையான வாழ்க்கை தான், அந்த புரிதலான வாழ்க்கை தான் ஞான துணை. ஒருத்தருக்கொருவர் ஒத்து உதவி வாழுகிற பொழுது கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியில மன நிறைவு பெறும். இந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கணவன் மனைவி அப்படி ஒரு இணக்கமான வாழ்க்கை வாழ்வாங்க. வாழ்ந்து முடிந்த பிறகு பிள்ளைகள்கிட்ட அந்த இதெல்லாம் ஒப்படைச்சுக்கிட்டு அவங்க ஞானத்தை தேடி காசி ராமேஸ்வரம்னு புறப்பட்டுருவாங்க. இப்பெல்லாம் அப்படி ஒருத்தர் போறக்கு ஒருத்தர் அனுமதிக்கிறது இல்லை. இருவருமே இதை உணர்ந்து கொண்டு விட்டா இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி. இன்னொரு உயிரின் கடமையாற்றவே ஒவ்வொரு உயிரும் பூமியில் எழுகிறது. ஒருத்தரும் மற்றவர்களோட ஒத்து உதவியும் வாழ்ந்து வாழ்வதற்காக தான் இயற்கை இந்த ஏற்பாடை செய்தது. அப்ப தவம் என்பது நம்மை பிரித்து விடுவதல்ல, நம்மை இன்னொன்றோடு இணைக்கிறது. இயற்கையோடு, சமுதாயத்தோடு, நம்ம உடல் உணர்வு உயிர்களோடு இணைக்கிறது தான். மனித நம்பிக்கை தான் இங்கிருந்து பூமியை கடந்து இருக்கக்கூடிய எத்தனையோ கோள்களை நோக்கி ராக்கெட்டுகளை ஏவுகிறது. செவ்வாய் வரையும் போயிட்டோம். நம்முடைய நம்பிக்கை தான், அது வீண் போகல. அதே போலதான் நான் சுத்தவெளியோடு இறைவனோடு இணைவன் என்கிற நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது. ஆன்மீக பயணம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. மகிழ்ச்சியும் இன்பமும் நம்பிக்கையின் அடிப்படையில தான் உருவாகிறது. இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தருங்கிறது நம்பிக்கை தான். சிலது மகிழ்ச்சியை தராதுங்கிறதும் அந்த மனதினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. ஒருத்தரும் இதை உணர்ந்து கொண்டு அந்த நுண்ணிய நிலைக்கு மனதை கொண்டு போய் பொய் வாழ்க்கை வாழாம மெய் வாழ்வை நோக்கி இதை நகர்த்தினாங்கன்னா அந்த வாழ்வு ஞான வாழ்வாக மாறும். அதனாலதான் பட்டினத்தடிகள் பொய் வாழ்வை நம்பி விரும்பி வாழாமல் மெய்வாழ்வை நம்பி விரும்பி வாழாமல் பொய் வாழ்வை நம்பி புலம்பினேன் பூரணம் என்னார். இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், அந்த பொய்யான வாழ்க்கை தான் வாழ்க்கை நினைச்சு மெய் வாழ்வை விட்டுட்டான். பொய் வாழ்க்கை என்ன, புலன்வெளி வாழ்க்கை. எதையோ பார்க்கிறான், பார்க்கிற பொழுது ஒரு சிற்றின்பம் கிடைக்கிறது, மீண்டும் அது கிடைக்காதான்னு தேடுவான். அது இன்பம் அல்ல, அது துன்பங்கிறத அவன் அறிந்ததே இல்லை.
சில நேரங்கள்ல நம்முடைய காதுகளுக்கு வரக்கூடிய ஓசைகள், சில வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அது கொஞ்ச நேரம்தான். அதன் பிறகு தொடர்ந்து கேட்டா அதுவே துன்பமாக மாறிவிடும். ஆரம்பத்துல நம்ம ஒரு பாடலை கேட்கிற பொழுது ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோம். அதே பாடலை தொடர்ந்து ஒரு 10 முறை கேட்டீங்கன்னா அது துன்பமாக மாறிவிடும். அவன் அடுத்ததுக்கு மாறுவான். இப்படி மனித மனமானது புலன்களால் கிடைக்கின்ற இந்த சிற்றின்பத்தின் மேல இந்த பொய்யான இன்பத்தை இன்பம் என நினைத்து அந்த பேரின்பத்தை மெய்யின்பத்தை அனுபவிக்க தவறிவிட்டது. சின்ன சின்ன விஷயங்கள்ல சிக்கி கிடக்குது. சாப்பாட்டுல, தொடு உணர்வுல, இப்படி பல்வேறு சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நிலையிலிருந்து மாறணும்னா இங்க அகத்தவன் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. சூடளக்கும் கருவியிலே ரசத்தை போல சோதி வெந்து சூடேற்றி நெற்றி முட்டை அது சொல்றாங்க. எப்படி நம்முடைய டெம்பரேச்சர் பார்க்கக்கூடிய வெப்பநிலை மானியில இந்த சூடு பட்ட உடனே அந்த பாதரசம் மேலெழும்பி வருகிறதோ அதுபோல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியானது நம்முடைய நெற்றியிலே வந்து முட்டினா நாடளக்கும் அறிவினிலோர் புதுமை தோன்றும். இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றங்களையும் அறிந்து கொண்டு நம்முடைய அறிவானது புதிய பரிணாமத்தை நோக்கி நடைபயிலும். நாடி நிற்கும் தன் மூலஸ்தானம் முட்டேன்னார். அது எதை நோக்கி பரிணாமிக்குதுன்னு கேட்டா தன்னுடைய மூலத்தை அடைவதை நோக்கி பரிணமிக்க தொடங்கிவிடும். பாடலுக்கும் பயனடைந்த பக்குவத்தால் பண்டை நிலை உற்றுணர்ந்து பேரானந்த வீடளந்து முடிவு கண்ட அனுபவத்தால் விருப்பு வெறுப்புணர்ந்த பெருவாழ்வாய் நிற்கொண்டார். வீடளந்த முடிவு கண்ட பேரானந்தத்தால், எந்த வீடு? முக்தி என்னும் வீட்டை அடைந்த பேரானந்த நிலையில விருப்பு வெறுப்பில்லாத பெருவாழ்க்கைய அந்த மனம் வாழும். அப்ப தவத்தினால மட்டும்தான் இந்த ஞான வாழ்வை நீங்க வாழ முடியும். அதற்கு மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் சக்திய இடமாற்றி வைக்க வேண்டியது அவசியம். மெய் வாழ்வு மலர மலர மாசில்லாத கண்ணாடியில எல்லாம் பிரதிபலிப்பது போல அவர் சொல்றாரு. தூய கண்ணாடியில நீ எங்க கொண்டு காட்டினாலும் அங்க இருக்கிறது அப்படியே பிரதிபலிக்கும். அதுபோல தவம் செய்து செய்து தெளிந்த மனதுல உண்மையான மெய்யை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்து விடும். அதற்கு தகுந்த வாழ்க்கை அப்ப மனுஷன் வாழணும். அப்பதான் இதெல்லாம் நடக்கும். அதுக்கு அற வாழ்வு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அமிர்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ணார். இப்ப பட்ட சாதம் கிடைச்சாலே தனிச்சு சாப்பிடுவான், அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான். என்ன சொல்லப்படுகிறது? அமிர்தமே கிடைச்சாலும் பங்கிட்டு சாப்பிடணும், அந்த குணம் வரணும். யார் மீதும் வெறுப்பில்லாத வாழ்க்கை வேணும், வெறுப்பே வரக்கூடாது. ஒருத்தனுக்கு ஞானம் இருக்குன்னா அடுத்தவனை பார்த்தவனுக்கு வெறுப்பு வருதுன்னா அவன்
இந்த வாழ்வுக்கு இன்னும் திரும்பலன்னு அர்த்தம். புகழ்வனினும் உயிர் வழங்குதலுமா. நல்ல சமூகத்திற்கு நன்மை விளையுமானால், இயற்கைக்கு நன்மை விளையுமானால், அதற்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாது தொண்டு செய்யக்கூடியவனாக இருக்கணும். பழியனின் உலகமே கிடைப்பதாயினும் விரும்பாமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு ஏதாவது கிடைக்குதுன்னா எந்த பழிபாவ செயலும் செய்வதற்கு தயங்குவதில்லை. இன்னைக்கு நடக்கிற பெரும்பாலான குறைகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ரவுடிசத்தால தான் நடக்கும். அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டா, காசு கிடைக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு இன்னொரு உயிரை அறுத்து கொள்ளுற கொடுமையை செய்வோம். ஆனா தவம் செய்தவனுக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் தாண்டி போயிடுறான். உலகத்தையே அவனுக்கு கொடுக்கிறதாக இருந்தால் கூட ஒரு சிறு ஜீவனுக்கு கூட அவன் துன்பத்தை ஏற்படுத்த மாட்டான். அதனால்தான் வள்ளல் பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் பாருங்க, அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு படிச்சோம். ஒரு சாதாரண கொடிதான், அது தரையில கிடந்து துன்பப்படுவதை பார்த்து அவனுடைய மனம் இறங்குகிறது. தன்னுடைய தேர் அதுல விட்டு அந்த கொடியை படர செய்துட்டு போறான். அதனாலதான் வள்ளுவர் பெருந்தகையும் கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும்னார். எவன் தன்னை கொல்ல மாட்டான் என்ற நம்பிக்கை அந்த ஜீவன்களுக்கு வருகிறதோ அவனை பார்க்கின்ற பொழுது அந்த ஜீவன்கள் இருகை கூப்பி வணங்கும். அப்படி ஞானத்திலே உயர உயர இது போன்ற நிலைகள் எல்லாம் மாற்றங்களை அவனுக்குள்ள கொண்டு வந்துடும். அடுத்தது, தான் மேற்கொண்ட முயற்சிகள்ல கொஞ்சம் கூட சோர்வா வராத அளவுக்கு செயலாற்றும் பண்பு. பாருங்க, மகரிஷி எல்லாம் தன்னுடைய 96 வயசுல கூட தினந்தோறும் வந்து சொற்பொழிவுகளை ஆற்றிக்கொண்டு ஆசிகளை வழங்கி கொண்டு தன்னால முடிந்த வரையும் சோர்வில்லாம உழைச்சாங்க. உழைத்ததுனாலதான் இன்னைக்கு நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கூட இந்த அரிய பொக்கிஷத்தை அடைவதற்கு வாய்ப்பாக அமைச்சு. ஏன்னா ஒரு ஞானம் வேண்டுமானா நெஞ்சில நேர்மை இருக்க வேண்டி இருக்கிறது. நேர்மை அதிகரிக்க அதிகரிக்க ஆத்ம தூய்மை வந்து கொண்டே இருக்கும். ஆத்ம தூய்மை வர வர அருகுணம் சீராகும். அருகுணம் சீராக அவன் அகத்துல அழகு மிளிரும். அது அவன் முகத்திலையும் வெளிப்படும். குணத்தில அழகு இருந்தா குலத்தில இணக்கம் ஏற்படும். குலம்னா முதல்ல அவன் குடும்பத்துல, அதன் பிறகு அவனை சார்ந்த எல்லாருக்கும் அது வெளிப்படும். ஞானம் என்பது வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து திரட்டப்பட்ட தொகுப்பு. இங்க யாருமே நேரடியாக ஞானத்தை பெற்றில்லை. பல்வேறு துன்பங்களை, பல்வேறு நெருக்கடிகளை,
எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு அதுல இருந்து தான் அவங்க விடுபட்டிருக்காங்க. அனுபவங்களே இல்லாத ஒருவன் 20 வயதிலே பற்றற்ற வாழ்க்கையை தொடங்கினான்னா அடுத்த சில ஆண்டுகளிலேயே அவன் அதை விடுத்து விட்டு தான் இழந்ததை தேட ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் மகரிஷி பார்த்தாங்க, நாம அது போல இப்ப எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அவன் லௌகீக வாழ்க்கையில இருந்து கொண்டே சரியான முறையில வாழ்ந்து மற்றவர்களோட அனுபவிச்சு அனுபவிச்சு அவர்களுடைய இன்ப துன்பங்களில பங்கெடுத்து அதுல ஏற்படக்கூடிய கூடுதல் குறைகளை தெரிந்து கொண்டு தன்னை சரி செய்து கொண்டு அதன் பிறகு இதெல்லாம் இயல்பான விஷயம் என்று புரிந்து கொண்டு இதை கடந்து செல்வானானா வருங்காலத்திலே இது போன்ற தடைகள் அவனை தடுக்காது அவன் ஞானத்தை உறுதி செய்துவிடும். அப்படிப்பட்ட ஞானத்தில அமைதி வரும். அந்த அமைதியில பேராசை இருக்காது. கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அடிபட்டு போகும். பற்று அளவோட நிற்கும். உள்ளம் வெள்ளையடிக்கப்பட்டு நிர்மலமாக அல்லது சலனமில்லாத நிலைக்கு வரும். அப்படி குடும்ப வாழ்க்கையிலே இருந்து கொண்டு அப்படியே குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மேம்படுத்தி கொண்டே வருகின்ற ஞானம் இருக்குதுவா, அதுதான் நீடித்த நிலைத்த ஞானமாக இருக்கும். குடும்பம் என்பது பல்வேறு குழப்பங்கள் நிறைந்தது. அதையும் தாண்டிதான் தவத்துல ஜெயிக்கணும். அப்பதான் அது போன்ற நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அடுத்த நிலைகளுக்கு போவதற்கான பயிற்சியாக அமையும். தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, கட்டி கொடுத்த இடத்துல என்ன சீர் கொடுத்தான்னு கேட்பாங்க. குழந்தைகள் இருக்கும், அதை வாங்கி தரல இதை வாங்கி தரலன்னு கேட்கும். மனைவி மற்றும் பல பேரும் தாய் தந்தையர் உட்பட அவரவர் தேவைகளுக்காக முட்டி நிற்பாங்க. அவைகளை எல்லாம் அமைதியோடும் நிதானத்தோடும் சமாளித்து உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி உயிரை அறியக்கூடிய சுக்கில தியானம் ஏற்றி உயர்ந்து வந்தியன்னா அதன் பிறகு ஒரு காலம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாத உயர்ந்த நிலையை அடைவார். அப்படி இந்த கூட்டு வாழ்க்கையில கிடைத்த அறிவை கொண்டு அறிவிலே தெளிவு பெற்று இது அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அறிவை அறிந்து ஞானம் பெறணும். தினந்தோறும் நம்மளை சந்திக்க எத்தனையோ பேர் வருகிறார்கள், எத்தனையோ பேர் தொடர்பில் வருகிறார்கள். என்கிட்ட எல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க. அவரவர்களுக்கு ஒரு துன்பம் இருக்கிறது. அத்தனையும் நம்ம கிட்ட கொட்டுவாங்க.
எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொள்வதுண்டு. ஆனா அவர்கள் துன்பத்தை நாம இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. அதை உள்வாங்கிக் கொண்டு அவர்களுடைய உணர்வுகளோடு நாம கலந்து முடிந்தவரை அந்த ஆத்மாவுடைய துன்பம் போக்க நம்மளால இயன்ற வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுக்கு வந்த துன்பங்கள் களைந்து விடும் என்ற நம்பிக்கைகளை ஊட்டி அன்பு காட்டி அரவணைத்து இதையெல்லாம் கடந்து நீங்கள் இறையை நினைந்து உருக தவம் செய்தா இறை ஆற்றல் உங்களுக்குள் ஊற்றெடுக்கும். அது ஊற்றெடுக்க எடுக்க உங்களுக்குள்ள உள்ள குறைகள் உங்களுக்கே தெரியும். அதிலிருந்து நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா உயர்ந்த நிலையை அல்லது உயர்ந்த ஞானத்தை நீங்க பெறுவீர்கள் என்று கூறி அவர்களை உயர்த்தக்கூடியதுதான் இந்த ஞான வாழ்வு. ஏன்னா சில விஷயங்கள் நாம அழைத்தாலும் வராது, வருந்தி அழைத்தாலும் வராதது வரா. பொருந்துவன போகு நின்றால் போகா. நமக்குள்ளத போன்னு சொன்னா கூட போகாதுன்னா. இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தான் நின்று துஞ்சுவதே மாந்தர் தொழில். துன்பங்களை துயரங்களை அனுபவித்து சமநிலை அடைவதுதான் உலகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட பாதை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடந்து நின்று தவம் செய்ய வேண்டும். மனதை அமைதிப்படுத்தி நிறைநிலையோடு நம்மை நிறுத்தி கொள்ள வேண்டும். முடிந்தவரை விட்டு கொடுத்து பழகணும். பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் பண்புகளிலும் உயர்ந்த தன்மையும் திறமையும் வெளிப்படுத்த வேண்டும். சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, கடும் உழைப்பு, லட்சியத்தை அடையும் நோக்கு, இனிமையான பேச்சு, பொறுமை, சகிப்புத்தன்மை, அமைதி, சந்தேகப்படாத மனப்பான்மை, குறை காணாதிருத்தல், இன்முகத்தோடு பழகுதல், இனிய வார்த்தைகளை பேசுதல், இப்படி எத்தனையோ மாற்றங்களை நமக்குள்ள உருவாக்கி கொண்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஞானத்தை நோக்கி நகர்த்தும். ஏன்னா இன்முகத்தோடு பேசுகிற ஒரு பழக்கம் யாருக்கு வரும்னு கேட்டா ஞானிக்கு மட்டுமே வரும். அதான் பார்த்த உடனே நம்ம ஈர்த்து கொள்ளும். அந்த புன்சிரிப்பு அப்படியே மகிழ்ச்சியை தரும். அதோட 2 வார்த்தை நமக்கு அப்படி சாதகமா சொல்லியாச்சுன்னா அந்த சொல் நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். ஆனா இன்னைக்கு சமூகத்துல அப்படி இனிய சொற்கள் பேசப்படுகிறதான்னு கேட்டா இல்ல. இருக்கிறவன வேகமா அனுப்பிடுவான், அப்படிதான் பேசுவான். அப்ப ஞானம் பெற பெற இந்த அற்புத குணங்கள் எல்லாம் வெளிப்படும். அல்லது அப்படி ஒருத்தருக்கு இந்த அற்புத குணங்கள் வெளிப்பட்டிருக்குன்னா அவர்கள் ஞானத்தை துணை கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆக ஒவ்வொருவரும் நாம இது போன்ற வாழ்க்கை முறைகளை கடைபிடித்து தவம் செய்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.